வணக்கம் மக்களே. சினிமால பார்க்குற எல்லாமே நிஜம் இல்ல. ஆனா நிஜம்னு நம்ப வச்சு ஒருத்தரோட வாழ்க்கையையே சீரழிச்சா அது எவ்வளவு பெரிய கொடுமை. ஆமாங்க, 2011ல நடிகர் ஜீவா நடிப்பில் வெளியான சிங்கம்புலி படத்தை நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். அதுல வர்ற வில்லன் ஜீவா கேரக்டர் பண்ற அக்கிரமங்களுக்கு அளவே இருக்காது. ஆனா அந்த படத்துல நடிச்ச ஒரு அம்மா நடிகைக்கு நிஜ வாழ்க்கையில நடந்த கொடுமை இப்போ பல வருஷம் கழிச்சு வெளியாகி கோலிவுட்டையே அதிர வச்சிருக்கு. நான் ஏன் அந்த படத்துல நடிச்சேன்னு இப்போ வரைக்கும் அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த நடிகை கண்ணீரோட கொடுத்த பேட்டி இப்போ சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங். அப்படி என்னதான் நடந்துச்சு, வாங்க முழுசா பார்ப்போம். இயக்குனர் சாய் ரமணி இயக்கத்துல ஜீவா ஹீரோ வில்லன்னு இரட்டை வேடங்கள்ல நடிச்ச படம் தான் சிங்கம்புலி. படம் சுமாரான ஹிட் தான். ஆனா அதுல வில்லன் ஜீவா ஒரு இளம் பெண்ணை ஏமாத்துறது மட்டுமில்லாம அவங்களோட அம்மாவையும் ஏமாத்தி உல்லாசமா இருக்குற மாதிரி ஒரு முகம் சுளிக்க வைக்கிற காட்சி இருக்கும். தியேட்டர்ல பார்க்கும்போது பலருக்கும் அது அதிர்ச்சியா இருந்தது. இப்போ அந்த அம்மா கேரக்டர்ல நடிச்ச பிரபல நடிகை தான் அண்மையில ஒரு பேட்டியில அதிர்ச்சிகரமான உண்மைகளை உடைச்சிருக்காங்க. அந்த நடிகை என்ன சொல்லிருக்காங்கன்னா, படப்பிடிப்பின் போது என்கிட்ட இயக்குனர் வேற ஏதோ ஒரு கதையை சொல்லி வேற அர்த்தத்துல தான் அந்த சீனை எடுத்தாங்க. அப்போ எனக்கு எதுவும் புரியல, நானும் நடிச்சுட்டேன். ஆனா படம் தியேட்டருக்கு வந்தப்போ அந்த காட்சியை டோட்டலா எடிட் பண்ணி ரொம்ப தப்பான அர்த்தத்துல சித்தரிச்சிருந்தாங்க அப்படின்னு ஆதங்கப்பட்டு பேசியிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆனதும் தியேட்டர்ல அந்த சீனை பார்த்துட்டு அந்த நடிகையோட குடும்பத்தினர் எல்லாரும் அவங்களை பயங்கரமா திட்டியிருக்காங்க. இதனால அவங்களுக்கு பலத்த மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு. அவங்க பேசும்போது அந்த சீன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்னால நிம்மதியா தூங்க கூட முடியல. சொந்த குடும்பமே என்னை தப்பா நினைச்சப்போ சினிமா உலகை விட்டே விலக்கிடலாமா, இனிமே நடிக்கவே வேண்டாமா என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு தினமும் கண்ணீரோட தான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல வருஷங்களுக்கு அப்புறம் சினிமா உலகத்தோட இந்த இருண்ட பக்கத்தை அந்த நடிகை ஓப்பனா பேசியிருக்கிறது இப்போ கோலிவுட் வட்டாரத்துல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கதை சொல்றப்போ ஒன்னு சொல்லி எடுக்கிறப்போ ஒன்னு எடுத்து எடிட்டிங்ல வேற மாதிரி மாத்துறது எந்த அளவுக்கு நியாயம்? ஒரு நடிகையோட நிஜ வாழ்க்கையையும் அவங்க குடும்ப நிம்மதியையும் கெடுத்த இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இயக்குனர்கள் பண்ற இந்த மாதிரியான விஷயங்கள் சரியா தப்பா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.